நம்மக்கிட்ட முதலாளி என்னன்னு கேட்காம அவங்கள சப்போர்ட் பண்ணி என்ன பேச. சக்கரை நடந்து வரது பார்த்தா பதவி உயர்வெல்லாம் கிடச்சிருக்கு போல. என்ன எனக்கு கிண்டல் பண்ணுறியா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சக்கரை. சரி, நேற்று ஒரு படம் பார்த்தேன், தனுஷ் சாருது. அருமையான டைலாக் இருந்தது அதில். முட்டாளுங்கடா முதலாளிக்கு விசுவாசமாக இருப்பாங்களாம். சஞ்சீவ், ஆல்ரெடி நான் கடுப்பில் இருக்கேன், பேசாமல் போயிரு. கவி இங்கே பாத்தியா, சக்கரை கோவலாம் வருது. கோச்சுக்காத சக்கரை. மனுஷனாக பிறந்தா சிரிக்கலாம், அழுவலாம், கோவப்படலாம், ஏன் சண்டை கூட போடலாம். ஆனால் இதுக்கெல்லாம் இதன் பொருள் எவ்வளோன்னு ஒன்று இருக்குது. நான் ஆல்ரெடி சொன்னதா சக்கரை, லக்ஷ்மி டெக்ஸ்டைல்ஸ் குடும்பத்துக்கு நீ என்னதான் விசுவாசமாக இருந்தாலும் அவங்கள பொறுத்த வரைக்கும் நீ ஒரு வேலைக்காரன் தான். இங்கே பார் சஞ்சீவ், என் மனசை மாற்றாத. முதலாளி வெறும் வார்த்தையால் மட்டும் தான் சொல்லியிருப்பார், மனசாரெலாம் சொல்லியிருக்க மாட்டார். நம்ம முதலாளி நல்லவர் தான். மேனேஜர்னு ஒரு பொண்ணு வர வரைக்கும் உன்னை முதலாளியை எதிர்த்து சண்டைலாம் போட சொல்ல, நீ யாருன்னு நீயே புரிஞ்சுக்கிட்டா போதும்னு சொல்கிற. லக்ஷ்மி டெக்ஸ்டைல் பவர்ட் பை ரித்துகுமார் தி ஃபேமிலி ஷாப், மதுரவாயில் மற்றும் விருங்கம்பாக்கம்.